பரீட்சித் மகாராஜ் அவருடைய நாட்டை காண முயற்சி பண்ணும்போது கலிபுருஷனுடைய ஒரு சில செயல்களை பார்த்து அவருக்கு தண்டனை வழங்கும் போது அவர் சரணாகதி ஆனதுனால அவர் சரணாகதி ஆனவருக்கு மன்னிப்பும் கொடுத்து அவருக்கு இருக்கணுமும் பண்ணி கொடுத்தாரு. அவர் சுத்த பக்தனானதுனால இருக்கணும்ன்ட்டு கொடுத்த போது இதுக்கு முந்தி நம்ம பார்த்தோம். அதில் எங்கே இந்த கேம்பிளிங் 4 பில்லர்ஸ் இது மது அருந்தல், சூதாடம், இந்த மாம்சம் அருந்தல், அனிமல் ஸ்லாட்டர்ஸ், ப்ராஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இடங்களை அவருக்கு இருப்பிடமாக பண்ணி கொடுத்தாரு. ஆனால் கலிபுருஷனுக்கு அந்த இருப்பிடம் பண்ணி கொடுத்த மேலேயும் இன்னொரு இடத்த கேட்டு இந்த இடத்துல யாச்சமானாக என்னன்னா அவர்கிட்ட மறுபடியும் ஏங்கி வந்திருக்கார். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, பரீட்சித் மகாராஜுடைய ஆட்சி காலத்தில் அவர் கொடுத்த அந்த 4 இடங்கள் எதுவுமே அவருடைய ஆட்சியில் அவர் ஆட்சி புரியும் போது அந்த ஒரு இடங்களே இருக்குல்ல. அது எப்படின்னா, யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த பாலைவனத்தில் நீ போய் தங்கிக்கோ அன்ட்டு அவருக்கு எல்லா வசதியும் இருக்க மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு டெசர்டட் ரீஜன் அது. அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு இடத்த கொடுத்ததுனால கலிபுருஷனுக்கு தன்னுடைய சுபாவமே பார்த்திங்கன்னா தீய செயல்களை ஏற்படுறது. அவருடைய அந்த நோக்கத்தை அவரால் பூரைக்க முடியல. அதனால் அவர் பரீட்சித் மகாராஜ்கிட்ட மறுபடியும் இப்போ கேட்டுட்ருக்காரு. பரீட்சித் மகாராஜும் தங்கம் இருக்கிற இடத்துல நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே தங்கம் இதுனா ஃபால்சிட்டி, அனர்த்தம், நிறுத்தம்னு வருது. நிறுத்தம் ஃபால்ஸ்ஹுட். ஸோ இப்போ காகிதம், பேப்பர் கரன்சிஸ் ரொம்ப பிரபலம். அது எப்படி இதை ஃபால்ஸ்ஹுட் அதுக்கு எப்படி அது இடையாகுதுன்னு பார்த்தோன்னா, தங்கத்தினுடைய ஒரு மதிப்புன்றது இருக்கும். ஆனால் அந்த மதிப்புக்கு அந்த தங்கத்தின் மதிப்பை விட அதிகமாக இந்த பேப்பர் கரன்சி, அந்த காகிதத்தில் இருக்கிற அந்த ரூபாய் பணத்துங்களுக்கு மதிப்பு ஜாஸ்தி மாதிரி இருக்கு. இதனால் என்ன ஆகிட்டுருக்குன்னா, பொருளாதார ரீதியில் இப்போது தினசரிய வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையாக இருக்கிற இந்த தானியங்கள் கூட ரொம்ப எளிமையாக கிடைச்சிருந்தது. இப்போ விலை ரொம்ப கூடுதலாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்த பூமி தானியங்களை இது பண்ணிகிட்ருக்கிறது, அதனுடைய மதிப்பு ஒன்றும் கூறி போகல. அதான் இந்த பணத்தினுடைய மதிப்பு தான் குறைஞ்சிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா தானியங்கள்லாம் ஒரு சின்ன குவான்டிட்டிஸ் கூட, அரிசி, நெய், எதாக இருந்தாலும் இந்த தினசரிய இதுங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு இப்போ. காரணம் என்னென்னா இந்த ஃபால்ஸ்ஹுட். அதுக்காக தான் இந்த சிம்பிளஸ்ட் இதில் இப்போ நம்ம என்ன தான் இந்த மாடர்ன் வேர்ல்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக விடிகாலத்தில் எந்திரிச்சு ரொம்ப ட்ராவலெல்லாம் பண்ணி கூட அதிகமாக பணம்லாம் சம்பாரித்து நவீன ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அங்கே எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றத்து வாழ்க்கையில் தான் வாழ்கிறதுக்கு இது வழி பண்ணி கொடுத்துருக்கு. அப்போது இந்த லேக்கனம் இது நம்மளுக்கு இப்போது இந்த பாகவதம் புராணம் வியாசதேவர் ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஒரு காட்டு மாதிரி ஒரு நிலத்தில் ஒரு குடிசையில் உக்காந்துட்டு இந்த அளவுக்கு இந்த புராணத்தில் எதிர்காலத்தை பற்றி நிகழ்காலம் இதுக்கு முன்னாடி நடந்தது எப்படி அதை பற்றி எல்லாமே வந்து எவ்வளோ நுனிவாக கொடுத்துருக்காரு. அவர் நம்ம இன்றைக்கி பார்க்குற மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் சிம்பிள். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய அர்த்தமும் தெரிஞ்சிருந்து அது பல பேருக்கு ஒரு பலனாக அமையட்டோன்றதுக்காக இந்த புராண இலக்கணையும் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் என்னென்னா ரொம்ப உதாசீனியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற மாதிரி நல்ல துணி போட்டிருக்கணும், எல்லாம் ஒரு பாலிஸ்டு வே. இதனால் பெரிய பெரிய படிப்பு எல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பொதுவாரி ஒரு சிம்பிள் திங்கிங்ஸ் கூட இன்றைக்கி இருக்கிற நாகரிக இதுங்களில் தெரியல. அதே மாதிரி மதம் என்னது இன்டாக்சிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்காக இது வருதுன்னு பார்த்திங்கன்னா தங்கம் இருப்பின இடத்துல தங்கம்னா நாட் ஓன்லி கோல்டு, எங்கெல்லாம் வந்து செல்வம் வந்து பக்தியினுடைய இதுங்களை ஈடுபடாமல் தங்கிடுதோ, எங்கே அது தங்கிடுதோ அந்த இடத்துல தான் வந்து இந்த மதம், காமம், ரஜா, அப்புறம் வைரினம், எனிமிட்டி, இந்த நாளும் வந்து எந்த செல்வம் பக்தியினுடைய ஈடுபாடில் இல்லாமல் போதோ அந்த இடத்துல இந்த நாளும் வந்து அதனுடைய விளைவை காட்டுது. அதே மாதிரி இந்த காமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எது வரைக்கும் காமம் நம்மளுக்கு இந்த அதனுடைய விளைவுகளை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வரும். இப்போ என்ன ஆள் நம்மளுக்கு வந்து ஒரு 100 வயசுன்னு சொன்னால் இந்த புராணங்கள் வந்து சொல்லு அதில் 50 வயசு நம்ம வந்து தூக்கத்துலேயும் மீதி இருக்கிற ஒரு 20 விளையாட்டுலேயும் அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கு பசங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு 70% வரைக்கும் போயாச்சு, 80 போயாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இதில் மறுபடியும் இந்த செல்வங்களெல்லாம் எப்படி அதை இது பண்ணணும், அதை எப்படி இது பண்ணணும், எதுவுமே வந்து பக்தியினுடைய அந்த செயலில் ஈடு பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் தங்கிடுது. அப்படி இருக்கும்போது இந்த காமத்தினுடைய ஒரு இது எடுத்து பார்க்கும்போது எதுக்காக இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேகத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால தான். இப்போது இந்த உலகம், இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய
பிரம்மா சிருஷ்டிக்கு மூலமாக இருக்கார். அவருலேருந்து சிறுசாக இருக்க ஒரு உயிரினத்துக்கு கூட அந்த காமத்தினுடைய இதுதான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சில பேருக்கு தான் நல்லா இருந்தால் போதும்ன்ற மாதிரி, இன்னும் சில பேருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல்லன்னு பார்த்தா என் குடும்பம், என் சொசைட்டி, இல்லை என் நாடு, அந்த மாதிரி பிரம்மனுடைய பொசிஷனில் ஒரு பிரம்மாண்டத்தையே ஆடி படிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது அந்த ஆசை, லஸ்ட், காமம். ஸோ இது எப்போ வரைக்கும் இருக்கும் பாருங்கன்னா, ஆயுஸ் முழுக்க இருக்கும், அது விட்டு போகவே போகாது. அப்படி இது பண்ணும்போது ஒரு இதில் இந்த பீர்பல், அக்பர் ஸ்டோரிஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஸோ அதில் அது ஒரு கதையை மட்டும் இல்லாமல் அது ஒரு அது ஒரு ஃபேக்ட்ஸ், அது உண்மையாக நடந்த ஒரு இதை தான் ஒரு ஸ்டோரிஸாக இது நிரூபணமாக நடந்த கதைங்க தான். அதில் அக்பர் அவருடைய மந்திரி பீர்பலை கேட்குமாறு, எப்படி இந்த காமத்தினுடைய விளைவு எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தங்கியிருக்கும் அன்ட்டு கேட்டப்போ, அவர் பீர்பல் அதுக்கு மறுப்பு சொல்லாமல், நேரம் வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அவரை ஒரு இடத்துக்கு போகணும் சொல்லி அழைச்சிட்டு போகும்போது, அக்பரனுடைய மகளையும், இளமையான மகளையும் அழைச்சிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு வயசானவர், என்னென்னா உயிரை பிரியணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுலேயும் கூட அவர் அந்த இடத்துக்கு அரசர் வந்திருக்காருன்னு பார்க்கும்போது, அரசர் கூட வந்திருக்கிற தன்னுடைய மகளை அவர் பார்க்குற அந்த பார்வையில் அப்போ அக்பர் புரிஞ்சுக்கிறாரு, உயிர் பிடுற நேரத்துலேயும் கூட அந்த மோகத்தினுடைய ஆசை மனுஷன்லேருந்து நீங்கவே நீங்காது என்றதை அவர் புரிஞ்சிக்கிறார். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு இதெல்லாம் வழிமுறைகள் புராணங்களில் எளிமையாக கொடுத்துருக்கா. எப்போ நம்ம அதிக விதமான செல்வத்தை நமக்காக சேர்த்துடுறோமோ, அதனால் என்னாவது எனிமிட்டி, வைரம். இப்போது நம்ம சரி எல்லாமே கிருஷ்ணர் சேவையில் கொடுத்துட்டோம். பொதுவாக போகிறவங்க கூட இதெல்லாம் தங்கமா, இல்லை இது தங்கம் இல்லை, அன்பால் கொடுத்துருக்க கிருஷ்ணருக்காக பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு சேவை இது, அவ்வளோதான். ஆனால் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தங்கமா, ஒரு வகையான ஒரு இதனால் அதை அப்படியே நம்ம அதிக சங்கத்தை எல்லாமே இந்த நகைங்களாம் போட்டு எல்லாமே இது பண்ணிட்டாங்க கூட, கோவில்லையும் கூட ஆபத்து தான். அரசாங்கம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ இது வச்சிட்ருக்கீங்க, அரசாங்கத்துக்கு கேள்வி, பொதுமக்களுக்கும் எல்லாமே நீங்களே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவுமே இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இது பண்ணிட்டல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதனுடைய இதுங்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, இதனுடைய இதில் பிரச்சார மூலியமாக அதுக்காக தேவையாக இருக்கிற செல்வங்களை நம்ம அது மூலியமாக அதுக்கு செலவு பண்ணிக்கலாம். பிரசாத விநியோகங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாலேஜ் இதுங்களை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே இதில் இருக்கிற அந்த வைரியம் நீங்கிடுது. அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம்
நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் நடைமுறையில் கொண்டு வராமல் போனேன்னா ஏற்கனவே இயல்பாலே நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது என்ன, அகங்காரம். எது இருந்தாலும் நான் என் சொல்படி நடக்கணும். அந்த அகங்காரம் நீங்காது, ஃபால்ஸ் ஈகோ. உண்மையிலே நான் யார்? நான் வந்து ஜீவாத்மா, அவருடைய சேவகன் என்றது உணர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எல்லாமே கண்டுறதெல்லாம் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் என்ற இதுதான். இந்த ஸோ நம்ம இந்த விருந்தாவனத்தை பற்றி நிறைய கேட்டிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கே இருக்கிற பறவைகளும் சரி, நதிங்களும் சரி, இல்லை உயிரினங்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணருடைய சேவையில் தான் அது இருக்குது. பக்தி வினோத் தாக்கூர் கூட நம்ம எவ்ரிடே இந்த இப்போ தர்ஷனார்த்தியில் கூட பாடுறோம். இந்த யசோமதி நந்தன விரஜபரோ நாகர கோகுல ரஞ்சன கான, அந்த சாங்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்களுடைய இதில் அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஒரு உயிரினங்களும் எப்படி அவருடைய சேவையில் ஈடாக இருந்ததுன்றது. அது அந்த விருந்தாவனத்தினுடைய வாசிங்களுடைய எல்லாருடைய ஒரு இயல்பான ஒரு இது. அந்த மாதிரி நம்ம இருக்க இதுங்களை வந்து எப்படி அளவில் நம்ம இதுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தோன்னாக்கா, ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் 24 மணி நேரம் தங்களுடைய சொந்தம், நண்பர்கள், அவர் படிச்சிருக்கிற படிப்பு எல்லாத்தையும் விட்டு இந்த பெருமாள் சேவைக்காகவே விட்டு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட அவங்கக்கிட்ட அவங்க வந்து இதை பற்றி கேட்டறிந்து அந்த தாசத்துவத்தை எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலையும் அளவுக்கு கொண்டு வர முடியும். இப்போது வெளியிலலாம் கூட ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷன்ஸ் எடுத்தால் ட்ரைனிங், இந்த என்ன சொல்லுவா அதுக்கு, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மாதிரி. அங்கே என்னென்னா எடுத்ததுமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன், அந்த தொழில் தெரியாது. அதுக்கு இந்த ஒரு சில வருஷம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த தாசத்துவத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற அந்த இன்பம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து சேர்ந்து கலந்து அங்கே நடக்கிற சேவைங்கோ, அங்கே நடக்கிற அந்த விழா ஃபெஸ்டிவல்ஸ் அதுங்களெல்லாம் பங்கெடுத்துட்டு அதை செய்ய 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 நம்மளுக்கு அந்த தாசத்துவத்துடைய ஒரு அனுபவம் என்னன்றது நம்ம அதை சுவைக்கவும் நம்மளுக்கு இயல்பாக வந்துடுது. அந்த இதுக்கு ஒரு உதாரணமாக ஈவன் இந்த திரௌபதி கூட துவாரகா விசிட் பண்ணப்போ இயல்பாகவே வந்து இந்த பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அவங்களுக்கு என்னென்னா தன்னுடைய கணவன் என்னென்ன எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க, என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சிக்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு. அந்த இதில் ருக்மிணி எல்லாரையுமே வந்து கேட்க முடியாது, ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் நம்மளுக்கு 16,000 16,000க்கு மேலே. அதில் முக்கியமாக இருக்கிற பட்டத்து ராணிகள் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போது ருக்மிணி தாயார் சொல்கிறாரு, எனக்கு வந்து கிருஷ்ணரை மணக்கணுன்றது ஆசை இருந்தது. அது என் அப்பா தகப்பனுக்கும் அதே தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய சகோதரனுக்கு விருப்பம் இருக்குல்ல, நான் வந்து
ரகசியமாக ஒரு கடிதம் அனுப்பிச்சேன். அது மூலிமா கிருஷ்ணர் வந்து என்ன அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்து எனக்கு இங்கே அவருடைய பணிவுகளெல்லாம் செய்கிறதுக்காக என்னை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் கிருஷ்ணர் வந்து 16,000 அவ்வளோ அரசிகள், அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி சாதாரணமான பெண்கள் கிடையாது யாருமே. எல்லாருமே அரசனுடைய இருந்தவங்க அவங்கெல்லாம் அங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க. ஈவன் பிரம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம சமிதா இதில் வருது என்னென்ன லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரமா, அந்த வேர்ட் சம்பிரமா என்ற வேர்டு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சஹஸ்ரா. எல்லாருமே வந்து ஒரு சம்பிரமம், ஒரு உற்சாகத்தோடு இப்போ சடனாக வந்து யாராச்சும் இந்த இடத்த சுத்தம் படுத்தணும், போங்க சில பேர் அதை போய் சுத்தம் பண்ணுங்கன்னா சுத்தம் பண்ணுறதா இல்லை ஒரு மாதிரி உதாசீனமான ஒரு இது, அந்த மாதிரி கிடையாது. அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய சேவையில் எந்த மாதிரி சேவை இருந்தாலும் சரி, சம்பிரமா எந்த சேவையாக இருந்தாலும் சரி, இது வந்து கிருஷ்ணருடைய சேவை, அவருடைய திருப்திக்காக பண்ணிகிட்ருக்கேன் என்ற உணர்வில் அவங்கெல்லாம் வந்து கோலோகத்தில் இடந்தான் இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் யாருமே வந்து எல்லோரும் வந்து தொண்டர்களாக தான் இருந்திருக்காங்களே தவிர யாருமே வந்து தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காமிச்சதே கிடையாது. அதுக்காகவே இந்த கிருஷ்ண கான்ஷியஸ்னஸுடைய மகத்துவம் என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்படி வெறும் கிருஷ்ணருடைய அடியனா ஆகிறது கிடையாது, அடியனுக்கு அடியனா தங்கிறது எப்படி என்றது தான். அதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு திருநாதபி. இப்போ யாராச்சும் வந்து சில சமயத்தில் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு சொல்லுகள் சொல்லும் போது கூட ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, ரொம்ப உதாசீனமாக கூட பேசிகிட்டு இருப்பான். அந்த சமயத்துலேயும் கூட தான் வந்து எப்படி பொறுத்துட்டு அந்த செயலை செய்கிறதுக்கு தன்னை தயார் நிலை பண்ணிக்கணும். அதுதான் இதுதான் வந்து இந்த பாகவத புராணத்தில் பல பேருடைய வாழ்க்கைங்களை பிரகலாத் மகாராஜ் கூட சொல்லுவார். என்ன பெருமாள் நரசிம்மராக வந்தார், எல்லாம் முடிஞ்சது. என்னன்னு கேட்டாக்கா, எனக்கு உன்னுடைய பக்தர்களுடைய கிட்ட அவங்களுக்கு சேவையாக எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுங்கன்னு தான் அவங்களுடைய ஆசையை தெரிவிக்கிறார். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்காக தான். ஈவன் சைத்தன்ய மகாபிரபு கோபி பர்த்து பத கமலையோர் தாசதாசானுதாச, இதுதான் அவரும் தெரிவிக்கிறாரு. நரோத்தம் தாஸ் தாக்கூர் இன்றைக்கி அவருடைய அப்பியரன்ஸு அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா அவரு எக்கச்சக்கமான பஜன்ஸ், வைஷ்ணவ பஜன்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே தான் வராரு, எல்லாம் பெருமையும் சொல்லுவார். சொல்லிட்டு வரும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு ராதா கிருஷ்ண பிராணமோரா எவ்ரிடே இந்த ஷைனா சேவையில் இந்த சாங், அதில் அவர் எனக்கு ராதா கிருஷ்ணா அவங்களோட என்னுடைய மிக சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான். அவங்கள நான் ஜீவனே மரணே கதி, எப்பவுமே வந்து அதனால் நான் அவங்கள மறவே முடியாது. அவங்களுக்கு நான் எப்படி என்ன கலிந்தீரா அந்த யமுனா தீரத்தில் அவங்களுக்கு ஊஞ்சல் சேவை பண்ணிவிட்டு, அந்த ஊஞ்சல் சேவை பண்ணுறதுக்கு எல்லாம் என்ன வஜ்ரம் ஐடியங்களோடு அசைந்த அந்த சேவை, அதில் அவங்கள வச்சு ஊஞ்சல் சேவை பண்ணும்போது அவங்களுக்கு கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு சுகந்தமான சந்தனம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய சேவைக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் தாம்பூலத்தையும் கொடுத்து இதெல்லாம் செய்யணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் லலிதா விஷாக்கா அவங்களுடைய அந்த அஷ்டசக்கியருடைய அனுமதி எடுத்துகிட்டு இதை பண்ணுறேன் தான் நரோத்தம் தாஸ் தாக்கூர் தெரிவிக்கிறார்.
எதுவுமே வந்து நேரடியாக நான் கிருஷ்ணருக்கு வந்து என்னுடைய சேவையை கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுக்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி இந்த பரம்பரையே நம்மளுக்கு இந்த கிருஷ்ணா கொஞ்சம் இந்த பரம்பரையே வந்து இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாசத்துவத்தை காமிச்சு கொடுக்கறதுக்காக தான். அந்த தாசத்துவத்தை நம்ம எப்போ பண்ணிக்க நம்ம ஆர்வத்தை இது பண்ணுறோமோ அப்போது பொதுவாகவே நம்மளுக்கு இதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிகிட்டு இருக்க அந்த அனர்த்தம், மதம், காமம், வைரம், வைரம் இதெல்லாமே வந்து விட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த வரிங்களெல்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப ஆழமாக நம்ம இது பண்ணி பார்க்கணும். இந்த பர்பட்டில் ஃபஸ்ட் வேர்ஸ்லேயே என்ன பரீட்சித் மகாராஜுடைய ஆட்சியில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற இந்த அதர்ம ரீதி, அவர் ஏதோ ஒரு கார்னரில் தான் வந்து கலிபுருஷன் ஒரு பசுவனுடைய இதை வந்து அத்தியாச்சாரத்தை பார்த்தாரு. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு பொதுவாகவே எந்த இடத்த திரும்பினாலும் கூட அதே தான் அதர்மத்தினுடைய இது தலைவிரிச்சு தான் இருக்குது. அந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு அதை எல்லாம் மறந்து இந்த பூர்வீகத்தினுடைய அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு அனுபவத்தையும் கொடுத்து அதில் இருக்கிற ஒரு சுகத்து எப்படி இருக்கும்ன்றது வந்து இதெல்லாமே வந்து இந்த குருவனுடைய அந்த गंधरा श्रीमद् भागवतम की जय। श्री गुरु श्रील प्रभुपाद।